ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து டிஜிட்டல் ட்வின் பேஸ்ட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போ ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டமில் இப்போ இந்த கிட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கிட்டில் மானிட்டர் பண்ணக்கூடிய 4 ஹெல்த் பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர், ரெஸ்பிரேஷன், ஹார்ட் ரேட் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ இந்த பேராமீட்டர்ஸை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது. இது வந்து டெம்பரேச்சர் சென்சார், இது ஹார்ட் பீட் சென்சார் அண்ட் ப்ரெஷர் சென்சார். இதிலே நம்ம ஹார்ட் பீட் அண்ட் ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ரெஸ்பிரேஷன் மானிட்டர் பண்ணுறதுக்காக, இது வந்து நம்ம அந்த நோஸில் போடக்கூடிய கேப், அதில் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த சென்சாரை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இண்டிவிஜுவலாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பேஷண்ட்ஸோ இல்லை மேபி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கக்கூடிய முடியாத பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க சில பேர். இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தடவை வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்களோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கேனர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு பேஷண்ட்டோட பேராமீட்டர்ஸ் வந்து அப்நார்மல் ஆச்சுன்னா இந்த ஒரு ஆப்லேருந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ரெட் இண்டிகேஷன் மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு பேஷண்ட்டில் ஏதோ ஒரு பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, உடனே வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற இண்டிகேஷனுக்காக தான் நம்ம இது வந்து டிஜிட்டல் ட்வின் பேஸ்ட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்கேனர் வந்து மேபி நம்ம டாக்டரோட டேபிளில் இருக்கலாம், இல்லை பேஷண்ட்டோட பெட்டுக்கு கீழே இந்த பேப்பர் மாதிரிலாம் ஒட்டியிருப்பாங்களே, ஸோ அந்த இடத்துல இருக்கலாம். இல்லை அப்படின்னா மேபி இப்போ இதை வந்து மானிட்டர் பண்ணுற ரூமில் இருந்திருக்கலாம். நர்ஸ் ஸ்டேஷனில் மேபி பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐஓடி பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஐஓடியில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த சைட்டை வந்து நான் உங்கள் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட க்ரோமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே ரீட் ஆகுறது இந்த ஐஓடி டேட்டா லாக்லேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இன்ஸ்டன்ட் டேட் வகையாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சால்டிங் அயன் யூஸ் பண்ண போகிறேன். அண்டு ரெஸ்பிரேஷனுக்கு நான் வந்து இதில் ஊதி காமிப்பேன் உங்களுக்கு வேல்யூ வேரியேஷன் ஆகிறது. அண்ட் ஹார்ட் பீட் அண்ட் ப்ரெஷருக்கு இந்த இடத்துல நான் ஃபிங்கர் வச்சு காமிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வேல்யூ அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ இது நான் 2 times ஹார்ட் பீட் ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிறது வருது. ஹார்ட் ரேட் வந்து 69 அண்ட் ப்ரெஷர் வந்து 93. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சால்டரிங் அயன் யூஸ் பண்ண போகிறேன். சால்டரிங் அயன் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்சார் மேலே வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா அது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். Maybe it is 4. Okay.
இப்போ டெம்பரேச்சர் அப்நார்மலாக போகிறப்ப நான் இதை ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்தமாதிரி ரெட் கலர் இண்டிகேஷன் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இப்போ டெம்பரேச்சர் நார்மலாக 15 ரேஞ்ச் 19 ரேஞ்சில் இருக்கிறதுனால எனக்கு அந்த க்ரீன் கலர் இண்டிகேஷன் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இப்போ நான் டெம்பரேச்சர் திரும்ப வேரி பண்ணுறேன். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வெரி பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த சால்ட்ரிங் அயன் வந்து அவைலபிளாக இல்லைனா மேபி நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் வந்து ஓகே இப்போ நம்ம அப்டேட் இங்கே பார்க்குற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ஐஓடியில் வந்து ஷோ ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிட்டுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்கணும். அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது அந்த ESP32ன்றது. ஸோ இப்போ இந்த ESP32குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இதில் இன்பில்ட்டாக ஒரு வைஃபை மாடல் உண்டு. ஸோ அந்த வைஃபை மூலியமாக தான் நம்ம மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது இன்டர்நெட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து இந்த ஐஓடியில் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங்காக இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ESP8266ன்னு சொல்லியிருந்தேன். ESP8266 அண்ட் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அட்மெல். ஸோ இந்த சென்சாரோட இன்டகிரேஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறது அட்மெல். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சிப்லோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அட்மெகா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ நான் இதில் நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்களோட மொபைல் டேட்டா இருக்கும் இல்லையா, ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சாரி இப்போ ஹாட்ஸ்பாட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஹாட்ஸ்பாட்டோட நேம் வந்து இந்த ஐஓடி டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு வந்து 12345678 ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த கிட்டோட கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கனெக்டட் டிவைசஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ESP528885 IP அட்ரஸ், மேக் அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ESP அப்படிங்கிறது இந்த ஐஓடியோட மைக்ரோ கண்ட்ரோலரோட நேம். ஓகே, இப்போ இது கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 1 டிவைஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அதே மாதிரி எனக்கு இந்த டேட்டா லாக் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் 87 அப்படின்றது லாஸ்ட் பேஜுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கிற டேட்டில் அப்டேட் ஆகிருக்கிற வேல்யூ நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிருக்கு. ஓகேங்களா, 1735. இப்போது நான் திரும்ப வேல்யூஸ் வந்து நான் செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ரெஸ்பிரேஷனோட வேல்யூஸ் அப்படிங்கிறது புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நமக்கு வந்து விட்ட டைமிங்லேருந்து இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். இது வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு பார்த்த வேல்யூ 1815 1814 இதெல்லாமே நம்ம அதுக்கு முன்னாடி செக் பண்ண வேல்யூஸ் அப்படிங்கிறதோட ரேஞ்சு. ஓகே, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்தா மட்டுமே நமக்கு இந்த கிட்டோட வேல்யூஸ் வந்து ஐஓடியில் ஷோ ஆகும், இல்லைனா ஷோ ஆகாது. ஸ்கேனிங்கோட ஆப் வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆகுமெண்ட் ரியாலிட்டி இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த கேமரா ஆப் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த கேமரா ஆப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ.